ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshat.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, வீட்டில் இருக்கக்கூடிய டீ டம்ளரை வச்சு நல்ல கிறிஸ்பியான ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சுவையாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுலையும் செய்யலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே கோதுமை மாவில் செய்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவோடு நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஊறட்டும். இது கோதுமாவுன்றதுனால ஊறினா தான் கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு இதை மாவை லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச பிறகு மாவுலேருந்து நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல, அந்த சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ உருட்டி எடுத்த உருண்டையை திரட்டுற மனையில் வச்சு திரட்டிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிட்டு நல்லா உருண்டையை பிரட்டி எடுத்து திரட்டிக்கங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு திரட்டுவோம்ல, அந்த சைஸுக்கே திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் சப்பாத்திக்கு திரட்டுற திக்னஸ் இருந்தால் போதும். இது மாதிரி திரட்டின பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு திரட்டிட்டு இப்போ இதை அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கலாம் கத்தியால். இது மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை செய்யறதுக்கு இது மாதிரி வீட்டில் இருக்க சின்ன டீ டம்ளர் 4லேருந்து 5 டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ அந்த டம்ளர் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. நல்லா சுத்தீர அடி வரைக்கும் பரவலாக தடவிட்டு இது மேலே லைட்டாக கோதுமை மாவை தூவி விட்டுடலாம். அப்போ தான் வெந்த பிறகு எடுக்க ஈஸியாக வரும், ஒட்டாமல். இது மாதிரி சுத்தீர கோதுமை மாவை தூவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து அது மேலே வச்சு அப்படியே ரவுண்டாக அழுத்தி விட்டு ஓரங்களை ஒன்று சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஓரங்கள் பிரிஞ்சு வராமல் நல்லா அழுத்தி சீல் பண்ணிக்கங்க. இதே மாதிரி அடிப்பகுதியும் ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க பார்த்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு டம்ளரில் ரெடி பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு பாதியும் இன்னொரு டம்ளரில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் டம்ளர் மேலே சுற்றிலும் பரவற மாதிரி எண்ணெய் தடவிட்டு கோதுமை மாவை பரவலாக தூவிடுங்க. இது மாதிரி அடி வரைக்கும் தூவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு பீஸையும் எடுத்து டம்ளர் மேலே சுற்றிடும். அப்படியே ஒன்று சேர்த்து ஓரங்களை சீல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்படியே அழுத்தி விட்டு சீல் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நல்ல கிறிஸ்பியாக பார்க்க சூப்பராக இருக்கும். இது மாதிரி மாவு எல்லாத்தையும் திரட்டி கட் பண்ணி டம்ளரில் அப்படியே அழுத்தி விட்டு சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வச்சதுமே சாயாமல் உட்காருது பாருங்கள். இப்போ இதை அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பாதி அளவுக்கு சூடானதும் இதில் 2, 3 அப்படி கூட நீங்கள் போட்டு பொரித்து எடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்குங்க. நான் 4, 3 போட்டு பொரித்து எடுத்தேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இது மாதிரி ஒரு சைடு பொரிஞ்சதும் இது மாதிரி சுற்றிரும் அப்படியே ஒயிட்டி விடுங்க. எல்லா சைடுமே வெந்து கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பொரிஞ்சு பொன்னிறமானதும் அப்படியே எடுத்துடலாம். இது பொரிஞ்சு வர பார்த்தே டம்ளர்லேருந்து அப்படியே தானாகவே கைண்டி வரும். இது மாதிரி எண்ணெயை நல்லா ஒட்ட வடியை விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி மீதமுள்ளதையும் போட்டு பொரித்து எடுத்துருங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு கூட திரும்ப அதே டம்ளரில் செஞ்சு பொரித்து எடுக்கலாம். லைட்டாக கோதுமை மாவு மட்டும் தூவிட்டு நம்ம திரட்டின மாவை ஒட்டி விட்டு எடுத்து பொரித்து எடுத்துக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே லைட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக எடுக்க வரும். அப்படியே ஆற விட்டுடுங்க. இது ஆறுறதுக்குள்ளே இதுக்கு வேண்டிய ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே ஆறட்டும்.
இப்போ இது உள்ள வைக்க ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்க நல்லா எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 முட்டையை வேக வச்சு அதையும் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து அதுலேயும் இதே மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு தான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 2 உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை உள்ளே விதைகள் இல்லாமல் சதை பகுதியை மட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கங்க. தோல்லாம் நீக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் வறுத்த வேர்க்கடலைன்றதுனால. இதோட 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் பொரிச்சு எடுத்த ஸ்நாக்ஸையும் கொஞ்சம் நொறுக்கி சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம், சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கங்க. உப்பு காரம் எல்லாம் நல்லா எல்லா இடமும் பரவி இருக்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பொரித்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸும் எடுத்து பாருங்கள், ஆறினதும் டம்ளர்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள், உடையவே இல்லை. நல்லா டம்ளர் ஷேப்லேயே கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. எல்லாத்தையுமே இதிலேருந்து எடுத்துடலாம். லைட்டாக ஒயிட்டிட்டு நீங்கள் எடுத்தாலே சூப்பராக உடையாமல் கேண்டி வரும். இது மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்ததை வரிசலாக வச்சுட்டு இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச வெஜிடபிள் சாலட்டை ஃபில் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து ஃபில் பண்ணிக்கங்க. உள்ளே வச்ச வெஜிடபிள் சாலட்டோட மேலே நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் ஒன்று சாப்பிட்டு டீ குடித்தாலே போதும், வயிறு ஃபில் ஆகிடும். இதை பார்த்ததுமே குழந்தைங்களாம் விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத குட்டீஸ்க்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.